அந்த சபாவை பாக்குறதுக்காக கார்த்திக் வர்றாரு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு பணத்தை எடுத்து வைக்கிறாரு. என்னங்க சார் பணத்தை எடுத்து வைக்கிறீங்க? ஆமாங்க, உங்க ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகுது. ஏன்னா ஃபேன் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு, லைட் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு, பில்டிங் இடிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால வந்து நாங்க முதல்ல எல்லாத்தையும் சரிபட சொல்லி எங்க ஓனர் சொல்லிட்டாரு, பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க போஸ்டர் எல்லாம் வேற ஒட்டிட்டோம் சார். இப்படி வந்து இந்த நேரத்துல சொன்னீங்கன்னா இங்க பாருங்க சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க பணத்தை வாங்கிட்டு முதல்ல கிளம்புங்க. அது வேற நீங்க ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறப்ப ஃபேனு கீழே விழுந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிருங்க, இல்லாட்டி எங்க முதலாளி என்ன திட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு, பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கார்த்திக் போன பின்னாடி உடனே அந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா ரூபஸ்ரீக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மேடம், அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க கார்த்திகா. ஒத்துக்காம என்ன மேடம் பண்ணுவாங்க? ரூபா சொல்றாங்க, சும்மா விட மாட்டேனே அந்த கார்த்திக், தீபாவை பாடகி ஆக்குறேன்னு சேலஞ்ச் விட்டுருக்கானே, சும்மா விட்டுருக்க மாட்டானே. சும்மா விடுவானா மேடம்? இருந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம்ல, அதெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போயிட்டா மேடம் அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். மேடம், கார்த்திக் இன்னி வந்து கேட்டாலும் நாங்க தரமாட்டோம் மேடம், கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போனை கட் பண்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு? அவன் சரி பண்ணிட்டானா? அதெல்லாம் பண்ணிட்டான். தீபா, உன்னோட அடையாளம் இனிமேல் நான் தான், உன்னை எப்பயுமே பாட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரூபா. அதுக்கப்புறம் அந்த சபால இருந்து வெளியே வந்த கார்த்திக்கு ஒரே டவுட், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கார்கிட்டே நிக்கிறாரு. என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது? இது என்னமோ பக்கா பிளான் மாதிரி தான்டா எனக்கு தெரியுது. ஹால் ஏதாச்சும் ரெனோவேஷன் வேலை இருந்தா நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிருப்பாங்க. இப்ப வந்து பணத்தை கொடுக்குறாங்கன்னா இது வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கடா. இதுவும் சிதம்பரம் வேலையா தான் இருக்கும் மாப்பிள்ள. சரி, நான் உடனே இந்த ஹாலோட மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுறேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு இதே ஹால்ல தான் தீபா மேடை ஏறி பாடணும். சரி மாப்பிள்ள, நீ கிளம்பு, நான் வர்றேன். ஏன்டா நீ வரலையா? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, உனக்கு முடிச்சுட்டு போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக்கும் அங்க இருந்து போயிடுறாரு. ஸ்னேகாக்கு போன் பண்றாரு ராஜா. என்ன ராஜா சொல்லு, இங்க பாரு, நம்ம போஸ்டர் ஒட்டுறாங்கல்ல அந்த ஆளுங்க எல்லாரும் உடனே மீடியாக்காரங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்கு ராஜா இப்படி பண்றாரு? நான் சொல்றத மட்டும் செய்ய அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஹால் முன்னாடி ஆஜராயிருக்காங்க. உடனே கார்த்திக்கு கால் பண்றாங்க. டே சொல்லுடா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் பிரஸ் பீப்புள்ஸ், இந்த போஸ்டர் ஓட்டவங்க எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க இப்ப போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீயும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டென்ஷன் ஆயிடாரு கார்த்திக். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் தான் ஹாலோட ஓனர் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்குடா போய் அங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது மாப்பிள்ள, எப்படியாச்சும் சபா நமக்கு கிடைக்கணும், நாங்க அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ராஜா. அந்த ஹால் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மீடியா எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறதுன்னு வீடியோ எடுக்கிறதுன்னு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. மேனேஜரும் இதை பார்த்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேக்குறாங்க, எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேக்குறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு வந்து சபா மேனேஜர் வந்து நாங்க ஒரு டைம் கேட்டோம், அந்த டைம்ல எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஹால. ஆனா இப்போ வந்து ஏதோ ஆல்ட்ரேஷன் வேலை நடக்குதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஆல்ட்ரேஷன் வேலை நடக்கிற மாதிரியே இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு வயித்தை கலக்கிட்டு இருக்குது மேனேஜருக்கு. ஏற்கனவே குறிச்ச தேதியில பல்லவி மேடம் பாட்டு பாடணும், அவங்க பாடாதபடி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இது சதி வேலை தான் நடத்துறாங்க, அவங்க அதை குடுக்கற வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம் அப்படின்னு மேனேஜர் டவுன் டவுன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்துறாரு. எல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நீங்க பாட்டுல மரியாதை கலைஞ்சு போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? நீ எதுக்கியா போன் பண்ற? நாங்களே போலீஸ்க்கு போன் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சாரு ராஜா அவங்க குரூப். அந்த வீடியோ லைவா வேற ஓடிட்டு இருக்கு நியூஸ் சேனல்ல. அதை பார்த்துட்டு உடனே ஐஸ்வர்யா அவங்க அத்தை, மாமா, அருண் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னது இது நடந்துட்டு இருக்கு? கார்த்திக் ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? காலையில பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா போராட்டம் பண்ணி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கார்த்திக்கு தெரியாமையா இருக்கும் அத்தை? போஸ்டர் வேற போட்டுட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்ப என்னடானா இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் பேசாம இரு, கார்த்திக் வந்து நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்றாங்க. எதுக்குங்க இவ்வளவு நேரம் எதுவுமே தெரியாம அவ்வாட்ல அமைதியா இருந்த பையன் இப்ப கூட்டத்தை கூட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? ஐஸ்வர்யா சொல்றாங்க, இது எல்லாமே இந்த தீபானாலதான், அவனாலதான் இத்தனை நடக்குது, அவ பாடணுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அத்தை அப்படின்னு வேற உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஐஸ்வர்யா. கரெக்டா தீபாவும் வந்து நிக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, இவ பாடலைன்னா என்ன உலகமே அழிஞ்சு போயிருமா? ஏங்க கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே, நாச்சியா கொஞ்சம் அமைதியா இரு, கார்த்திக் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு அருணாச்சலம். ஐயோ, நம்மளால கார்த்திக் சாருக்கு பிரச்சனை வருது, எப்பதான் கார்த்திக் சாருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீருமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா. போராட்டம் நடத்துற இடத்த காமிக்கிறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. என்னையாச்சு அப்படின்னு சொல்லும் போதே, நான் தான் சார் இந்த
சபாவோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ராஜாவை பார்த்து. சார் எங்களுக்கு ஹால் கொடுக்குறேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க சார், இப்ப என்னன்னா திடீர்னு கொடுக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னோட மேனேஜர் சொன்னா ரெனியூவல் வேலை நிறைய இருக்கு சார், அதனாலதான் சார் நாங்க வேண்டாம்னு சொன்னோம் அப்படிங்கிறாங்க. இல்ல சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பாருங்க ரிசிப்ட் வேற கொடுத்துருக்காங்க சார், இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ஹால் திருப்பி எங்களுக்கு வேணும் சார், நாங்க போஸ்ட் எல்லாம் ஒட்டி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிசிப்ட் வாங்கி பாக்குறாரு போலீஸ். ஏஏ கம்பெனியா? ஆடியோவா? இது கார்த்திக் சாரோட தானே? ஆமா சார். உங்களுக்கு தெரியுமா அவரை? அட நாங்க ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட என்னையா பண்ணிட்டு இருக்கிற? சார் இல்ல சார், ரெனியூவல் வேலை, அதனாலதான் சார் முதல் நாளைக்கு அவங்களுக்கு ஹாலை கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு வேற சொல்லிடுறாரு மேனேஜர். வேற வழி இல்லாம போலீஸ் வந்துருச்சு சொல்லிட்டாரு சரின்ட்டுறாரு. ராஜா வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கார்த்திகை காமிக்கிறாங்க. அடுத்து ராஜா கார்த்திக்கு கால் பண்ணி சபா கிடைச்சிருச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்தாங்க, அவர் பேரு வந்து சரவணன், உனக்கு தெரியுமாமா? அவங்க பேசி நமக்கு சபாவா வாங்கி கொடுத்தாங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தீபா பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான் சரின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். அடுத்தது மேனேஜர் வந்து ரூபாக்கு கால் பண்றாரு. என்னாச்சு மேனேஜர் அப்படின்னு கேக்குறாங்க. சாரி மேடம், வேற வழியே இல்லாம நான் அந்த ஆர்டர் கொடுத்துட்டேன் மேடம் அப்படின்றாங்க. என்ன சொல்றா அப்படின்னு. ஆமா மேடம், போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, இதுக்கு மேல நான் ஏதாச்சும் பண்ணனா அவ்வளவுதான், நான் மாட்டிக்குவேன், என் முதலாளிக்கு தெரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. மேடம் நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா மேடம், என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரி மேடம், அந்த சபாவை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போனை கட் பண்ணிடுறாரு. பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ரூபா என்ன பண்றதுன்னு தெரியல, பக்கத்துல இருக்காங்க. என்னப்பா இது, எப்படியாச்சும் அவ பாடுறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பணம் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்லி கேஸ் போடலான்னு சொல்லி போட்டோம். அதுவும் புசுன்னு போச்சு. கடைசி இந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த சபாவை கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்லலாம்னு நினைச்சேன், அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லும் போது பாட்டி என்ன சொன்ன நீ அப்படிங்கிறாங்க. மேனேஜர் அது இல்ல பாட்டி, அதுக்கு முன்னாடி அதான் அந்த பணம் 10 லட்ச ரூபாய் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்றாங்களா, நம்ம வாங்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு, வா நான் உனக்கு வேலை இருக்கா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ரூபா பாட்டி. அடுத்ததே கார்த்திக் ஆபீஸ்க்கு வர்றாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. என்ன சார், நம்ம கம்பெனியா நீங்க இதை பாத்துட்டு இருக்கீங்க, எங்களை கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃபாவே பார்க்கல, எங்களை ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும். கார்த்திக் சொல்றாரு, நம்ம கம்பெனிக்காக போஸ்ட் எல்லாம் ஒட்டிருக்கீங்க, இத்தனை பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லேடி சொல்றாங்க, ஸ்டாஃப் சொல்றாங்க, சார் நீங்க எப்படியோ ரூபாவை பாட வைக்கணும், அதுதான் உங்களோட லட்சியம், அதுக்காக நாங்க கண்டிப்பா துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு லவ்வர்ஸ் டே, ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்குற சரியான கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜா சொல்றாரு, சரி சரி எல்லாருமே நாளைக்கு சபாக்கு வந்துருங்க, கெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம தான் வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, நாளைக்கு எல்லாரும் டிஜிட்டல் மீடியால வந்து ஃப்ரீன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருங்க, முடிஞ்ச அளவுக்கு வியூவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக்கோட கேபின்ல உட்காந்துக்கிட்டு யோசனை பண்றாங்க. அந்த லேடி ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அதை நினைச்சிட்டு இருக்காங்க. ராஜா வர்றாரு, என்ன மாப்பிள்ள யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. எது? ஓ நாளைக்கு விஷயத்த சொன்னாங்களா, அதா, ஓகே ஓகே, அப்போ தீபா சிஸ்டருக்கு கிஃப்ட் கொடுக்க போற. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே வந்து கால் பண்றாங்க ஒரு ஆளுக்கு. நான் உங்களுக்கு இப்போ வந்து 2 போட்டோவை செப்பரேட்டா அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி எனக்கு போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா முடியும் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், கூடிய சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். இதோட இந்த எபிசோட் முடியுது.